நேற்று உதயநிதி அவரோட வீடியோ பார்த்தேன். கோட்டு போட்டால் மட்டும் போதாதுங்க, நீங்கள் கோட்டையை விட்டீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக கோட்டையை விட்டது விஜய் இல்லை சார், நீங்கள் தான் கோட்டையை விட்டது. அதை விட்டுருங்க. இன்னொன்று, நன்றி சொல்கிற இடத்துக்கு போனால் நீ நன்றி சொல்லிட்டு வர வேண்டியது தானே. நீ எதுக்கு எங்கே போனால் திமுகவை பற்றி பேசுகிறேன். நீங்கள் திருவல்லிக்கேணியில் நீங்கள் நன்றி சொல்கிற மீட்டிங்கில் போய் தான் தாவேகாவை பற்றி பேசியிருந்தீங்க. நீங்கள் மறந்துட்டீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றத. சரி சார், கல்யாண வீட்டில் போய் ஏன் சார் இந்த பேச்சு? இங்கே பாருங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்க அப்பா தோத்துட்டாரு, திமுக தோத்து, இதெல்லாம் செகண்டரி. பட்டு நீங்க உங்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் தயவு செய்து ஸ்பேஸ் கொடுங்க. உங்களோட தொகுதியில் நீங்க ஒர்க் பண்ணுங்க. நீங்க ஆக்சுவலா பண்றது என்ன தெரியுமா? நெகட்டிவ் நீங்க அதிகப்படுத்தினே இருக்கீங்க உங்க பேர்ல. நீங்க நினைச்சிருக்கீங்களா அந்த சோசியல் மீடியால வரதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு? இல்ல, ஆக்சுவலா நெகட்டிவா போயிட்டு இருக்கு சார். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு நீங்க 1 இயர் வெயிட் பண்ணுங்க, இல்ல ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு நல்லது நடக்கும், இல்ல கெட்டது நடக்கும், அப்புறம் பேசுங்க. ஏன் 1 மாதத்துக்குள்ள இப்படி கொந்தளிச்சுன்னு போறீங்க? எனக்கு ஏதோ சொல்றது தெரியல. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.